Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Kishore, hi Prashad bro. Hello, After Vijay. a long time நம்ம மூணு பேரும் ஒரு ரெக்கார்டட் வீடியோக்காக வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம மூணு பேர் வீடியோ பண்றது ஆக்சுவலி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஐபிஎல் அப்போ மூணு பேரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா பிரபு ரேவந்த் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு ஸ்லாட் கொடுக்க முடியாம போயிட்டு இருந்தது. ஸோ திருப்பி மூணு பேரும் மீட் பண்றது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்ச வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பீர் வந்து என்ன சொல்ல போறாரு, அந்த சேஞ்ச் இன் கேப்டன்சி, சேஞ்ச் இன் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யங்ஸ்டர்ஸ் வருது அண்ட் ஒரு சில டிராப்ஸ், ஒரு சில ரெஸ்ட், இது எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்க எதிர்பார்த்தோம். அண்ட் நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி செலக்ஷன் மேல இருந்ததால அஜித் அகர்கர் தான் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணாரு. பர்டிகுலரி கம்பீர் ஸ்பாட்ல போடுறப்ப மட்டும் தான் கம்பீர் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலி லைவ்லயே பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அவங்க பாசிட்டிவா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸ்டில் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நமக்கு இன்னுமே கன்வின்சிங்கா ஆன்சர் கிடைக்காத மாதிரி இருந்தது. உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க பிரசாத் ப்ரோ. எப்படி இருந்துச்சு, பாத்தீங்களா இன்டர்வியூ? அது 10 மணி. ஸோ அன்பார்ச்சுனேட்டா நான் அவ்வளவு ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ சிலதெல்லாம் பார்த்தேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னா வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ரெஸ்டட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரவீந்திர ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேல் இருக்கும்போது டிராப்ட் இல்லன்னு சொன்னாங்க. டிராப்ட் இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஆடினா ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. பட் அது T20 வேர்ல்ட் கப்ல ரெண்டு பேருமே ஆடினாங்க. ஸோ எனக்கு அங்கதான் கொஞ்சம் லாஜிக் இருக்கு. ஓடிஐல தான் அதை சொன்னாங்க. அவர் T20ல ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இட்ஸ் நாட் கவுண்டபிள். ஓடிஐல பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் சீரீஸ்க்கே நம்ம ஏன் வந்து ரெண்டு பேரையும் கொடுக்கணும், மோர் ஓவர் அவர் இருக்கிறது இல்லை அப்படின்னாங்க. அண்ட் குல்தீப் இருக்கிறதால அக்சர் அண்ட் இன்னொன்னு அது கூட சேர்த்து ஒரு கம்பைண்டா ஒரு பதில் சொன்னாங்க. ஜடேஜா will be playing more test 10 டெஸ்ட் மேட்சஸ் வருது. அதுல மோர் ஆஃப் 90% ஃபுல்லாவே அவர் ஆட போறாரு. சோ அவருக்கு ஏன் இப்பவே ஒரு சின்ன டூருக்கு அவரை டிராவல் பண்ண வைக்கணும்னு நினைச்சோம்னாங்க. சோ அது கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தது. கண்டினியூ பண்ணுங்க. So அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அண்ட் ஆல்சோ they are giving chances to people like வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அவரை வந்து ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து டீம்ல எடுத்துருவாங்க. இட்ஸ் ஆக்சுவலி a great thing. நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு அபவுட் ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ் அண்ட் ஆல் தட். நான் சரியா ஃபாலோ பண்ணல, நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்ததுனால. பட் சில பல கொஸ்டின்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த ரவீந்திர ஜடேஜாவோட ஆன்சர் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தது. தட் அவர் வந்து நாங்க சும்மா டிராப் பண்ணல, அவர் நாங்க ரெஸ்ட் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா அவர் ஒரு மேட்ச் வின்னர் அவரு. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் யூ கைஸ் கேன் கண்டினியூ. ஓகே கிஷோர், உன்னோட இனிஷியல் தாட்ஸ் சொல்ல. அப்புறம் நான் ஒரு கொஸ்டினா கூட ஷூட் பண்றேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. இனிஷியல் தாட்ஸ் வந்து நீங்க சொல்லிட்டாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அது கம்பீர் பிரஸ் மீட் இல்ல, அகர்கர் பிரஸ் மீட் தான். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அவர் தான் ஆன்சர் பண்ணாரு. ஆனா நீங்க சொன்ன நம்ம வந்து அவர் கேட்ட கொஸ்டினா இல்ல, அவர் தான் மெயின், அவர் தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிருக்கணும். அப்ப நம்ம நானு பிரபு ரேவன் 4 பேர் சேர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன், இல்ல 3 பேர் பேசணுமா? கம்பீர் வராரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாரு, நிறைய ஆக்ஷன்ஸ் எடுப்பாரு, டீம் வேற லெவல்ல இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அப்படி இப்படின்னாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன் இல்ல பாலிடிக்ஸ், அந்த பாலிடிக்ஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாம போகணும்னு இருக்கும். இன்னைக்கு அவங்க பேசுற ஆன்சர்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்போ இவரால எதுவும் பண்ண முடியாது, அப்படியேதான் போவாங்க. பட் டீம் பெட்டரா இருக்கிறதுனால ஒர்க் அவுட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அவளை என்ன பொறுத்திருக்கு இதான் இனிஷியல். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் அதுக்கே ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பாட் இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்த ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸா தான் நடத்துறாங்க செலக்ஷன் ப்ராசஸ். போர்ட்ல இருந்து ஆட்கள் இருப்பாங்க, செலக்ஷன் கமிட்டில இருந்து இருப்பாங்க, கோச்சிங் ஸ்டாஃப், ஹெட் கோச் இருப்பாங்க, கேப்டன் இருப்பாங்க. ஸோ 4 பேர் இருக்காங்க. ஆளுக்கு 2 பிளேயர் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்க மாதிரியோ இல்ல 15 மெம்பர் ஸ்குவாட்ல இருக்க மாதிரியோ எடுத்துப்பாங்கன்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க கண்டிப்பா இருக்கணும். போர்டு என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷன்ல சொல்றேன், ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் கண்டிப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள வச்சுதான் ஃபேஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு பிராண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான் ரிஷப் பண்ட் ஸ்டேட்டவே இருக்காரு, கில் ஸ்டேட்டவே இருக்காரு, பும்ராவை நம்ம இப்ப அக்கௌண்ட்ல எடுத்துக்க முடியாது, அவர் ரெஸ்ட் பண்றாங்கன்றதால. இவரு இருக்காரு, அக்சர் பட்டேல் இருக்காரு. இப்போ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கண்டிப்பா 3 ஃபார்மேட்லயும் மேல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ட்ரை பண்றாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கப்போ ஒரு ஓடிஐல டிராப் பண்றாங்க. சோ இந்த 3 பேர் தான் ஆட்டோமேட்டிக் சாய்ஸா இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஒருத்தர் அவங்கள எடுத்துப்பாங்கன்ற வகையில கம்பீர் வந்து யாரை செலக்ட் பண்ணிருக்காருன்னா எனக்கு கண்டிப்பா வேணும்னு ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஹர்ஷித் ராணாவை செலக்ட் பண்ணிருக்காருன்ற மாதிரி தோணுது. இவங்களை கண்டிப்பா வேணும்னு. ஸோ T20s வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்கிறதாலையும் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள போயிட்டு ஆடாத சாகலே இன்னும் ஆடாத இருக்கிறதாலையும் ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா ருத்ராஜ் வெளியே போயிருக்காரு, முகேஷ் வெளியே போயிருக்காரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வர முடியுமா தெரியாது. சாகலும் வெளியே போயிருக்காரு. ஸோ ஓடிஐல கொஞ்சம் ஸ்பாட்ஸ் கம்மியா இருக்க மாதிரியும் ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி தோணுது.
அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரை கூட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒரு இது இருக்காது. அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த பிளேயர்ஸை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க, க்ளோஸ் சர்க்கிள் இருந்த பிளேயர்ஸை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்ம சண்டே லைவ்ல கூட பாத்தீங்கன்னா ஆகாஷ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஃபேவரட்டிசம் சொல்லக்கூடாது, கம்ஃபர்ட் ஜோன் சொல்லணும். இவங்க வந்து அவர்கிட்ட க்ளோஸ் சர்க்கிள் ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற பட்சத்துல அவங்கள செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் டீமோட பெட்டர்மெண்ட்டுக்கும் கமாண்டிங் அந்த சிங்குலர் கமாண்ட் இருக்கப்போ அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்கன்ற மாதிரி அவங்க பிக் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சோ இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ சொல்றேன்னா சொல்லலாம். இது ஃபேவரட்டிசம் நினைக்கிறியா இல்ல இப்போ கம்பீர்னா யாரு? அவர் அந்த தோனிக்கு இங்கேயும் பேசினிருக்காரு, ஒருத்தர் ஜெயிக்க வைக்கல 11 பேர் தான் இன்னும் 11 பேரா ஜெயிக்க வச்சா அப்படின்னாருன்னா, அப்ப இங்கேயும் வந்து அவர் டைரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல எனக்கு இந்த நீ 3 பேரை கூப்பிடுவாங்க, நான் 3 பேர், எனக்கு புது டீம் வேணும், ஆனா 2 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க இருக்கட்டும். அதுதான் இப்ப நீ சொன்ன பத்தியா, இவரு 2 கோட்டா கொடுத்தாரு, அவர் 2 கோட்டா கொடுத்தாரு, முன்ன என்ன கோச்சிங் என்ன பண்ணாங்களோ அதே தான் இவரும் பண்ணிருக்கான்னு சொல்ல வரேன். இல்ல ஃபேவரட்டிசமே போல. அது நான் எப்பவுமே பாலிடிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இப்பயும் அந்த பாலிடிக்ஸ் மட்டும் தான் வைக்கிறேன். இவர் உடச்சி புது டீம் நான் 11மே எடுத்துன்னு வரேன், நல்லா ஆடுற எல்லாரையும் கூப்பிட்டு வரேன். அந்த எல்லா உள்ள T20 லீக் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா உள்ள விஜயகாசன் ஆடுறாங்க. அப்ப நீ யாருக்கு இங்க வந்து ஃபேவரட்டிசம் வந்திருக்கீங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க, யாரை மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்? டைரக்டா பாயிண்ட்க்கே வா. ருத்ராஜ் கேக்வாட் எல்லாரும் சொல்றாங்க, அந்த மாதிரி சொல்றியா? நான் இப்போ இவர் டீம் செலக்ட் பண்ணல சொல்ல வர. அதெல்லாம் வந்து இது பிரஸ் கான்ஃபரன்ஸ் கம்பீர் இல்ல, அஜித் அகர்கார்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் டீம் செலக்ட் பண்ணி இவர் ஒரு 15 மணி எடுத்துன்னு வந்தாருன்னா ஓகே. இவர் எத்தனை வந்தா இவரு நின்று பேசியிருப்பாரு எல்லா கொஸ்டினுக்கும். இவர் எத்தனை வரனால இவரால பேச முடியாம அமைதியா வந்து அஜித் அகர்காரை பேச வச்சுட்டு இவரை கேட்கிற கொஸ்டின் மட்டும் பதில் சொன்னான்னு எனக்கு தோணுது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னா அப்ப அவர் தான் எல்லாத்துக்கும் கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிருக்கணும். அதனால சொல்ல வரேன். இந்த பாலிடிக்ஸ் காலங்களமா நடந்துருக்கு சொல்ல வரேன். பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் அங்க வந்து சிங்கிள் ஹெட் அத்தாரிட்டி எல்லாம் கிடையாது. நம்ம தோனி படத்துல பார்த்தப்ப மாதிரி நடந்தது. அப்ப ஆக்சுவலி தோனி தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அங்க திருப்பி அங்கேயும் ஒரு ஓட்டிங் நடந்திருக்கும். அவர் சொல்லியிருப்பாரு, அது அங்க இருக்க பேனல் மெம்பர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஆயிடுச்சு, சிங்குலர் மேன் கமாண்ட் இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது எங்கேயுமே நடக்காது. ஏன்னா இது ஒரு பெரிய பிசினஸ் அண்ட் ஹையஸ்ட் டீமே வந்து பிசிசிஐ தான்ங்கறப்போ அங்க எல்லாருக்கும் ஒரு சில வாய்ஸ் இருக்கும். கம்பீர் யுனானிமஸா ஒருத்தரை செலக்ட் பண்ணி இவர்தான் வைக்கணும்னு இருக்க முடியாது. நான் அந்த இடத்துல இருந்தே திருப்பி உங்ககிட்ட கொஸ்டின் வரேன். ஸ்கையை வந்து கேப்டன் ஆக்கியிருக்காங்க. எனக்கு எடுத்ததும் சொல்லணும்னா எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஹார்ட் பிரேக்கா இருந்தது. நீங்க வந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து 2 வருஷமா க்ரூம் பண்றீங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஆன்சர் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கேப்டன் வந்து இன்ஜூர் ப்ரோன் கேப்டனா இருந்தா அவர் ஒரு சீரீஸ் ஆட்டு 2 சீரீஸ் ஆடலன்னு அது டைரக்டா ஹர்திக் பாண்டியா ஹிட் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. அது அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாரு எனக்கு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க அவரை தான் நினைச்சோம், அவர் பாத்தீங்கன்னா இன்ஜூர் ஆகி போயிட்டாரு, டக்குன்னு அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல ரோஹித் சர்மா இருந்ததால நான் வேர்ல்டு கப்புக்கு ஒரு நல்ல கேப்டன் சூஸ் பண்ண முடிஞ்சது. இனிமே அந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஃபிட்டா இருக்க கேப்டன் வேணும். அண்ட் there is no question mark about his batting in T20Is. அப்ப என்ன சொல்ல வராங்க, ஓடிஐல கொஸ்டின் மார்க் இருக்குன்னு சொல்ல வராங்கன்ற மாதிரி இருக்கு அவர் பேசுறப்போவே, அஜித் பேசுறப்போ. சோ T20ல ஒரு கொஸ்டின் மார்க்கும் இல்ல சூரியகுமார் யாதவுக்கு. அண்ட் இஸ் a full time கேப்டனா இருப்பாருன்னு எதிர்பார்க்கிறோங்கிறப்ப 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் இவர் தான் கேப்டனா இருக்க போறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், நம்ம பேசுறப்ப கூட மேபி அவர் வந்து அந்த பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறதால ஒரு பிரேக் இருக்குமோ நினைச்சோம். ஆனா அவங்க ஆன் த பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஒரு இன்ஜூர் ப்ரோன் கேப்டன் தேவை கிடையாது, ஃபுல் டைம் கேப்டன் வேணும். ஸ்கை வந்து ஒரு நல்ல பேட்டிங் இருக்கா, அவர் கொஸ்டின் மார்க் இல்லாத பிளேயரா இருக்காரு T20Sல. அண்ட் அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் நல்லா லீட் பண்ணிருக்காரு. ஸோ லெட் ஹிம் கெட் அ ரன்னு அவங்க சொல்றத பொறுத்து பாத்தீங்கன்னா அவர் தான் கேப்டன் நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இது கன்வின்சிங்கா இருந்துச்சா ப்ரோ? பிரஷர் ப்ரோ நீங்களே சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிஷோ இல்ல இன்னொரு பிசிசிஐ சோர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா கூட வந்து நிறைய பேர் they were not happy in the dressing room அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சீனியர் பிளேயர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு பிசிசிஐ ஒரு க்ளோஸ் சோர்ஸ் சொன்னாங்க. அதுல வந்து கிரிக்கெட் போல படிச்சேன். சோ அதுவும் ஒரு ரீசனா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ மேஜரா இருக்கிறது வந்து ஒரு லாட் ஆஃப் இன்ஜுரி ப்ரோன். வேர்ல்ட் கப் கூட ஒரு 2023 வேர்ல்ட் கப் கூட ஒரு ஃபுல்லா ஆடல, இன்ஜுரி வந்தோடனே அவர் போயிட்டாரு. சோ அதான் நான் சொன்னேன், இன்ஜுரி ப்ரோன் அவரு. பீட் ஹர்திக் பாண்டியா, பீட் வருண் சக்கரவர்த்தி, பீட் நட்ராஜன், நம்ம சொல்லிட்டே இருக்கோம் நட்ராஜனே இல்லைன்னா ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். சோ அதனால தான் வந்து அவர் ட்ரஸ்ட் பண்ணி வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே தான் வந்து வருண் சக்கரவர்த்திக்கும் கூடாது, அவருக்கும் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். சோ அதனால தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவரு சொன்ன பாயிண்ட் கன்வின்சிங்கா தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துட்டு இது அவரு கிடைக்கிறது ஐ திங்க் கொஞ்சம் ஒரு பிட் ஆன் வெரி ஹார்ட் சைட். என்னதான் ஒரு இன்ஜுரி ப்ரோன் பிளேயரா இருந்தாலும் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் இஸ் வாட் ஐ ஃபீல். பட் நாம என்ன ஃபீல் பண்ணலாம், டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி வந்து அவனுக்கு தான். சோ அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் நாட் அபௌட் பாலிடிக்ஸ். இந்தியா ஆனா அதுதான் என்ன கேக்குறேன், 2023 வேர்ல்ட் கப்லயும் ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டன், 2024 வேர்ல்ட் கப்லயும் ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டன். இப்ப வைஸ் கேப்டன்ற போஸ்டரை கூட தூக்கிட்டாங்க அவருக்கு. அதுக்கு क्वेश्चनக்கும் அஜித் அகர்கர் பதில் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, we see Gill as a 3 format player whereas Hardik is not playing testங்கறாரு அவரே.
அப்போ வந்து கில்ல வந்து இவங்க 3 ஃபார்மேட் பிளேயரை இவங்க எஸ்டாப்ளிஷும் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கேப்டன்சி ஆப்ஷன் இப்போ என்ன சொல்றாங்க, சின்ஸ் he is a 3 format player, we have to groom a captain also with Virat Kohli, Rohit and Sky is around, he can groom himself as a captain அப்படிங்கறாங்க. அப்போ நெக்ஸ்ட் கேப்டனும் அவர்தாங்கறதையும் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது விக்கி அதெல்லாம் சொல்ல முடியாது விக்கி, பிகாஸ் ஹர்திக் பாண்டியா கூட இதே ஹைப் தான் கொடுத்தாங்க. இல்ல இன்னைக்கு இப்படி பேசுறாரு, இன்னைக்கு நல்ல வாய் நாளைக்கு நார வாய் சொன்ன மாதிரி என்ன வேணா நடக்கலாம். ஒரு 3 மேட்ச் ஏதோ பண்ணிட்டு திருப்பி அவனா வந்து நானே பண்றேன் அப்படின்னு என்ன வேணா நடக்கலாம். இன்னைக்கு கில் ஒரு 3 ஃபார்மேட் பிளேயர் ஒரு ஃபியூச்சர்னு பாக்குறாங்க, நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். அதே அப்படியே ஏன்னா கில் வந்து 2023 அவர் ஃபார்ம் வந்து அவ்வளவு கிரேட்டா இல்ல, ஆனா 2023 வேர்ல்ட் கப் எல்லா மேட்சும் ஆடினாரு, இல்ல ஒரு மேட்ச் கூட மிஸ் பண்ணல. அண்ட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து 2024 T20 வேர்ல்ட் கப்ல வந்து ஃபுல்லா ஸ்குவாட்ல இருந்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து they have picked SSB ஜெய்ஸ்வால் ahead of ருத்ராஜ் கெய்க்வாட் தான் நான் நினைக்கிறேன். ரிங்கு சிங் ஆல்சோ வாஸ் இன் தட் T20 ரிசர்வ்ல இருந்தாரு. சோ அவரையும் தூக்கி போட்டிருக்காங்க டீம்ல. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தவங்க தான். சோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் கொடுத்துருக்காங்க. சோ ஐ ஹோப் சுப்மன் கில் வந்து யாரோ சொன்னாங்க ஷமியா அமித் மிஸ்ராவா தெரியல, அவரு ஜிடி கூட அவ்வளவு கன்வின்சிங்காலாம் ஒன்னும் லீட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. Probably he will learn from Rohit Sharma and Sky and he'll pick up the captaincy. ஏன்னா ஜிடி வந்து கேப்டன்சி பண்றது வேற, இங்க கேப்டன்சி பண்றது வேற. இங்க வந்து ஆல்ரெடி யூ ஹேவ் ஒரு டேலண்டட் டீம் இருக்கு, ஒரு நல்ல கோச்சிங் ஸ்டாஃப் இருக்காங்க, பிசிசிஐ இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் your role as a captain will become much easier. So பாப்போம், we have to just wait and watch. Hopefully Gill should do that. And I feel after what Hardik Pandya has done to the Indian cricket in the last few years, it's kind of a very hard decision. Personally adi, officially adi, கஷ்டமா தான் இருக்கும். But hopefully we all know Hardik Pandya, I'm sure he'll come back stronger and prove his critics wrong. Okay, Kishore, நீ என்ன சொல்ற அந்த கேப்டன்சி ஷிஃப்ட் பத்தி? நெக்ஸ்ட் क्वेश्चन ருத்ராஜ் அந்த மிஸ் அவுட் பண்ண பிளேஸ் பத்தி எடுத்துட்டு வா. கேப்டன்சி வந்து நான் ஹார்திக் பாண்டியா பண்ணது ரொம்ப தப்பா, அவரோட ராங்கான டிசிஷன். அதுக்கப்புறம் இப்போ முதல்ல வந்து ஒரு இந்தியாலே இப்போதைக்கு மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் கிரிக்கெட்டர்னா அது சூரியகுமார் யாதவ் தான். அவர்கிட்ட கொடுத்து இந்தியா டீமே இன்னும் இர்ரெஸ்பான்சிபிளா அனுப்ப போறாங்க. எப்படி டிசிஷன் மேக்கிங்கும் ஒண்ணு இருக்காது, ஒரு மெயின் மேட்சஸ்ல ஆட மாட்டாரு, ஓவர் ஷாட் செலக்ஷன்ஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப்னா என்னது, ஒரு லாங் ரன் கூட்டின்னு போற டீமான பிளேயரா இருக்கணும். என்ன வயசு 34 33 வயசு, இன்னும் ஒரு வேர்ல்டு கப் ஆனா 35, கண்ணு போயிடுச்சுன்னா அவள் தான். அப்ப யாரை நெக்ஸ்ட் ஆக்குவாங்க? 29 30 வயசு பும்ரா இருக்காரு, பும்ரா ஆக்கிருக்கலாம் நல்ல வயசு கேப்டனா. அவர் இன்னும் ஆல்மோஸ்ட் 6 வருஷம் விளையாடுவாரு, 3 T20 வேர்ல்டு கப் ஆடுவாரு. இவர் அடுத்த வேர்ல்டு கப் ஆடினா பெரிய விஷயம். ஆடிட்டாரு அடுத்த வேர்ல்டு கப் 37 ஆயிரும். 37 எல்லாம் பும்ரா வொர்க் லோட் மேனேஜ்மென்ட் ரெஸ்ட் தான் கொடுக்க போறோம் அவங்களே சொல்றாங்க. இல்ல சரி, நீ அதுக்கு இவர ஸ்வேஸ் ஆக்கிட்டு போ. 27 வயசு எப்படியா இருந்தாலும் லாங் ஃபார்மட் கூட்டிட்டு போற, அவனை ஆக்கி விட்டு போ T20ல. இந்த வயசு இப்போ நீ கொஞ்ச நாள்ல பண்ணுவாங்கதான் தோணுது. நடந்ததுதான் எனக்கு அவரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அவர் வந்து டீமான கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாரான்னு எனக்கு தெரியல. அண்ட் எம்ஐல இவங்க எல்லாரும் அவர் கீழே விளையாண்டவங்க, இங்க வந்து இங்க தலைகீழ வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு எல்லாமே. இதெல்லாம் நான் மறுபடியும் இதையும் பாலிடிக்ஸ் தான் பேசுவேன். சும்மா கதை இந்த ஃபிட்னஸ் கன்சர்ன் சொல்றது அதெல்லாம் சும்மா கதை. ஒரு மனுஷன் வந்து ரெடி ஆயிட்டு கண்டினியூ விளையாடவும் முடியும், இன்ஜுரி ப்ரானாவே காட்டவும் முடியும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அந்த இன்ஜுரி ப்ரான்ல இருந்தும் வெளியே வந்து அடிச்சு தும்சம் பண்ணது பும்ராவும் ஷமியும் தான். இப்போ பாண்டியாவை பண்ணி வச்சிருக்காங்க. பாண்டியா எனக்கு இப்படி சொல்றியான்னு சொல்லிட்டு 4 வருஷம் கூட விளையாட முடியும். ஓகேவா? ஓப்பனா சொன்னா எல்லாமே வேணுமே வாலண்டியரா வச்சு அடிக்கிறது. ஏன் கண்டினியூ ஒரு லாங் ஸ்ட்ரீக் ஆனா ஆடதான் போறான், இன்ஜெல்லாம் ஆகாம. இப்போ எத்தனை கேப்டன் ஆன பேருக்கு ரோஹித் சர்மா விழுந்து பால் பிடிக்கிறோம் விழ மாட்டாரு, கோலி விழுந்து பால் பிடிக்கிறோம் கேப்டனோட விழுந்து நிறுத்தினாரு. கரெக்டா? தோனி விழுந்து பிடிக்கிறவரு கேப்டனோட விழுந்து நிறுத்தினாரு. ஏன் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மனுஷன் எப்படி இன்ஜுரி ஆகுவான்? விழுந்துதான் இன்ஜுரி ஆயிருக்கான், சும்மாவே இன்ஜுரி ஆகி போயிருக்கானா? சும்மாவே ஏதாச்சும் லாங் ஷாட் ஹெவி ஷாட் அதை போயிட்டு இல்ல விழுந்துதான் இன்ஜுரி ஆயிருக்காரு. இதுக்கப்புறம் இன்ஜுரிலாம் ஆகாது, அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன்டா. லாங் ரன் 94 நம்ம தான் டேட் ஆஃப் பர்த், இன்னும் அட்லீஸ்ட் 7 இயர்ஸ் விளையாட முடியும். இன்னும் ஒரு லாங் ரன் கூட்டின்னு போனா சொன்னா கண்டிப்பா ப்ரூவ் பண்ணிருப்பான். வேணுமே பண்ண என்ன பத்தி இது எல்லாமே அந்த ஐபிஎல் தான் ஆரம்பிக்கணும். ஐபிஎல் தான் சொல்லுவேன். ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்காக கேப்டன் பண்ணது அங்க வச்சு செய்ய முடியாம போச்சு. அப்ப நீ வா, நான் உன்னை எங்க வச்சு செய்யணுமோ அங்க நான் உன்னை செய்யறேன். அந்த மாதிரி இங்க செய்யறாங்க. நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு அப்படிலாம் தோணுது. ஒருத்தன் 2023 ஆடி கொடுத்தான், 2019லயும் பண்ணானா, 24 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தோம். இப்போ இந்த இன்னைக்கு நடந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எதுவானாலும் அடுத்த கொஸ்டின் கேட்கவே இல்லை. முதல்ல தோனியாவே வந்து கேள்வி கேட்டு தோனி கூப்பிட்டு உட்கார எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோன்னு நிறுத்திட்டாங்க. எக்ஸ்ட்ராவா புட்டான் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்தியா கப் அடிச்சிருச்சு. சப்போஸ் கப் அடிக்காம இன்னமும் ப்ரெஷர் போட்டிருப்பாங்கல்ல, இன்னமும் கேட்டிருப்பாங்கல்ல. ஒரு டிரா ஆயிருக்கு, ஒரு டோர்னமெண்ட் லாஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டனால இப்ப இவங்க என்ன பேசணும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்.
அது ஒண்ணு நடந்தது இன்னைக்கு. நான் அதான் யோசிச்சேன். அந்த ருத்ராஜ் டிராப்புக்கு வந்து கொடுத்த ஆன்சர் அநியாயம். 15 மெம்பர்ஸ் தான் விளையாட முடியும். ஒரு நல்ல பிளேயரா இருந்தா ரிங்கு சிங்கை நாங்க டிராப் பண்ணிட்டு இப்ப எடுத்து வந்து சேர்த்திருக்கோம். என்ன பதில் இது? அப்ப அந்த பையன் ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி அது வந்து எனக்கு வந்து கன்வின்சிங்காவே இல்ல. கன்வின்சிங்கா இல்லத விட அந்த ஜெயிச்சிட்டோம் பாருன்னு சொல்ற மாதிரி இருந்தது. அஜித் அகர்கர் என்ன சொன்னாரு, அவ்வளவு ருத்ராஜ் பத்தி கேள்வி கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, நாங்க வேர்ல்ட் கப்ல ரிங்கு சிங்கே டிராப் பண்ணோம், ஸ்டில் டிராப் பண்ணி ஒரு நல்ல டீம் காம்பினேஷன் செட் ஆச்சு, அதனால வின் பண்ணோம், இப்போ டிராப் பண்றது அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப தோத்து இருந்தா அந்த ஒரு கேட்ச் பிடிக்காம என்ன வேணா நடந்திருக்கலாம், மில்லர் அவுட் ஆகலனா. அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து அந்த வின்னான மெத்தப்ல பேசுற மாதிரி தான் எனக்குமே இருந்தது. அஜித் அகர்கர் சொன்னது, ரிங்கு சிங்கை நீங்க எடுக்காது கடைசி வரைக்கும் உங்களை பைட் பண்ணிட்டு தான் இருந்தது, அது மறைஞ்சிருச்சு. சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் அந்த லாஸ்ட் ஒரு 24 பால் 24 ரன் அடிக்காதனால சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. அது நம்ம பிளேமே பண்ண முடியாது. ஆனா அது நடக்கலன்னா இது அப்படியே சுழண்டு இருக்கும் இந்த டேபிள் ஃபுல்லாவே. அங்க அவ்வளவு பெரிய இதுக்கு நடந்திருக்காது, ஒரு சென்ட் ஆஃப் கிடைச்சிருக்காது, எல்லாமே டீமே மாறி இருக்கும். அது ஆக்சுவலி வந்து குட் ஃபார் பிசிசிஐ தான் சொல்லணும். அது மணிவண்ணன் சொல்லுவாங்க, கவி கவி மேரா தில் டேய் வேணா, ஒரு குலக்க அதிசயம் உனக்கு ஒரு நடந்திருக்கு, வேணா அந்த மாதிரிதான் இருந்து. பட் ஓகே ப்ரோ, சி நான் என்ன சொல்லுவேன்னா, இந்தியன் ஒரு டீம் செலக்ட் ஆச்சாங்கன்னா எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து செலக்ஷன் பேனல் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இல்ல அதுக்கு டீம் எடுத்துக்கலாம். அது ஆன்சர் கேட்டாலும் சாரி இஷ்டத்துக்கு டீம் எடுத்துப்பாங்க. அதுக்கான ஆன்சர் கேள்வி கேட்டாலும் வந்து திமுதா இந்த மாதிரி ஒருத்தர் டாப் 10 ரேங்க்ல இருக்கான், அவனை நீங்க அனாவசியமா டிராப் பண்றேன். அந்த டிராப்ப கேள்வி கேட்டா நாங்க பெஸ்ட் பிளேயரையே நாங்க டிராப் பண்ணி கப் அடிச்சோம், அப்ப இவர் தான் என்ன கணக்குல எல்லாம் பேசுறது எப்படி இருக்கு? இப்ப ரியான் பராக் எடுத்துக்கீங்க, என்ன பண்ணாரு, தேர்ட் ரன் ஸ்கோரர்ல இருந்திருக்காரு. அதுக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்போ அந்த கணக்குல எடுக்க வேண்டிய அந்த கணக்குல இவர் தான் ரேஸ்ல இருக்காரு. அது ஃபேராவே இல்லையே அவர் பேசுறது. இன்னொன்னு கூட அவர் சொன்னது கன்சிடர் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்படி அதுதான் மேபி அந்த செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் கவர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து எடுக்காத பிளேயரை பத்தி பாத்திருக்கீங்க, அப்ப எடுத்த பிளேயர் அவங்கள விட கம்மியான்னு கேக்குறாரு. அப்ப வந்து எடுக்காத பிளேயர் எடுத்திருக்க பிளேயரை விட கம்மியா? அது வந்து கரெக்டான வார்த்தை கிடையாது. சீரியஸ்லி நீங்க போய் பாருங்க. என்ன கேட்டாருன்னா, you are asking about the unselected player, you see the selected player, doesn't they deserve, doesn't they lesser than the unselected player னு கேக்குறாரு. அப்போ செலக்டட் பிளேயர் வந்து லெஸ்ஸர், செலக்டட் பிளேயர் வந்து அன்செலக்டட் பிளேயர் வந்து செலக்டட் பிளேயர்ஸோட லெஸ்ஸரா? அப்ப ருத்ராஜ் வந்து லெஸ்ஸரா? கான்செப்ட் பண்ற மாதிரி இருக்குல. இல்ல இப்போ ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் தூக்கி இருந்த எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் கீழே டிராப் பண்ணாங்க, அங்க ஒரு கூட்டம் வந்திருக்கும். மேபி அந்த அதர் பார்ட் ஆஃப் த கண்ட்ரில இருந்து வந்திருப்பாங்க, நம்ம பார்ட் ஆஃப் த கண்ட்ரி நம்ம ருத்ராஜ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆனா எனக்கு தெரிஞ்ச தலைவர் சொல்ற டைலாக் தான் ஞாபகம் வருது, ஆண்டவன் நல்லா அவனை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான். சோ ருத்ராஜ் வந்து ஒரு 26-27 இயர்ஸ் தான். ஹோப்ஃபுல்லி இந்த எனக்கு என்னன்னா சிஎஸ்கே ஃபேன் ஐம் வெரி ஹாப்பி. இந்த வன்மத்தெல்லாம் வந்து ஐபிஎல்ல நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டிராஃபி எடுத்து இந்த டிராஃபி இதுக்கு மேல நான் டீம்ல எப்படி டிராப் பண்றேன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி ஒரு பயங்கரமான CSK will not change the captaincy if they bring in Rishabh Pant. அத பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிஎஸ்கே எல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன் அதெல்லாம் நடக்காது. 7 out of 14 மேட்ச்ல 10 மேட்ச் தோத்தா கூட ருத்ராஜ் கேக்வாட் தான் அடுத்த சீசன் கேப்டனா இருப்பான். சோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரிஷப் பந்த் எனக்கு ரிஷப் பந்த் ஒரு சாரி ஃபார் கோயிங் அவுட் ஆஃப் டாபிக், ரிஷப் பந்த் வந்து வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதே மாதிரிதான் ஒரு காலத்துல வந்து யுவராஜ் சிங்கும் தோனியும் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஎஸ்கே வந்து மோஹித் சர்மா எடுத்துட்டு வந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒன்னும் புதுசா எனக்கு தெரிஞ்சு ரிஷப் பந்த் வந்தா நல்லா இருக்கும் டீம். சோ பாப்போம். அண்ட் ஸ்பீக்கிங் அபௌட் தி செலக்ஷன்ஸ், அவரை கேப்டன் ஆக்க கூடாது, அதுதான் நானுமே சொல்ல வரேன். அவர் கேப்டன் ஆகனானா இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் ருத்ராஜ்ன்ற மாதிரி தோணுது. இல்ல அவரு வந்து தோனி சொல்றதான் கேட்பாரு. தோனி ருத்ராஜ் தான் கேப்டனா இருக்கும். சோ ப்ராபப்லி ஐபிஎல் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் இப்போதைக்கு அந்த இந்தியன் செலக்ஷன்ஸ் நான் சொல்றேன். என்ன எனக்கு வந்து ஒரு நிமிஷம் ப்ரோ, ரிஷப் பண்ட் சொன்னதால ரிஷப் பண்ட்டுக்கும் வரேன். ரிஷப் பண்ட்டையும் கேள்வி கேட்டாங்க. ரிஷப் பண்ட் வந்து நீங்க T20 எடுத்திருக்கீங்க, ஓகே, ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஓடிக்கு கூப்பிட்டு வரீங்களே, அது வந்து எப்படி அப்படின்னு கேக்குறப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கும் சிம்பிள் பதில், you have to respect Rishabh Pant. He has been playing with India for all 3 format. He is a 3 format player. இது ஒரு பதில்னு சொல்றாங்க திருப்பி. அதுக்கு முன்னாடியும் கேள்வி இருக்கு, T20ல ஓடியில ரிஷப் பண்ட் ஒன்னும் பண்ணல டெஸ்ட்ல பண்ண அளவுக்கு. அப்ப ஏன் இட்ஸ் அன்ஃபேர் ஃபார் சஞ்சு சாம்சன் இல்லையா? அவர் வந்து ஒரு செஞ்சுரி முடிச்சுட்டு அவர் செலக்ஷன் ஸ்கீம்லயே இல்லாம இருக்காரு ஓடிஐல அப்படின்னு. சோ ரிஷப் பண்ட்டையும் திருப்பி அவங்க வந்து 3 ஃபார்மேட் பிளேயரா எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க.
ஹார்டா இல்ல ரிஷப் பண்ட்டுக்கு மேல. பட் அவர் இன்ஜூர்ல இருந்து வராரு. அவரை வந்து ஆனா அதுக்கு அவங்க சொன்ன ஒரு பதில் கன்வின்சிங்கா இருந்தது. நான் அதையும் ஒத்துக்கணும். என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து 10 டெஸ்ட் மேட்சஸ் ஆடணும். ஸோ ஒரு ஓடிஐல ஒரு கம்ப்ளீட் ஓடிஐ மேட்ச் ஒரு கொஞ்சம் சீரீஸ் தான் இருக்கு. ஸோ அவர் அது அந்த லாங் ரன் அவர் வந்து ஆடி பார்க்கணும், லாங் ஃபார்மேட். அப்பதான் டெஸ்ட்ல வந்து அவருக்கு கன்வின்சிங்கா இருக்குங்கிறதால அவர் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது ஓகேவா இருந்துச்சு. இல்ல ஐ திங்க் டு வாட் சஞ்சு சாம்சன் ஹஸ் டன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கலாம். இவனுங்க பாவம், நம்ம இவ்வளவு பேசுறோமே, ஷிகர் தவன் பாவம் இல்ல, ஒரு சம்பந்தமே எல்லாம் டிராப் பண்ணி சம்பந்தமே எல்லாம் லைக் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா செலக்ட் பண்ற 15 மேன் ஸ்குவாட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பாவம் நிஜமா. கிஷோர் வந்து ரொம்ப ஷிகர் தவன் பிடிக்கும். சோ கிஷோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சொல்லிட்டா அந்த 2019ல மட்டும் அந்த பேட் கமிங்ஸ் பால் அவர் இன்ஜூர் ஆகாம இருந்தா 2019ல நம்ம ஜெயிச்சிருப்போம் அந்த வேர்ல்ட் கப். அவர் போயிட்டு கேஎல் ராகுல் வந்தனால தான் நம்ம தோத்தோம். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்தது இந்தியாவுக்கு. நடக்கணும்னு இல்ல, பட் எனக்கு கிஷோர் தவன் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆட்டிடியூடு, அந்த பேட்டிங்கு, அவருக்கும் பயப்பட மாட்டாங்க, அப்படியே டமால் டமால். அவர் ஆடும் போது ரோஹித் சர்மாக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அவர் ஃபிளரிஷ் பண்றதுக்கு. சோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷிகர் தவன். பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க ஏன் டிராப் பண்ணாங்க, எதுக்கு அவர் டீம் விட்டு திடீர்னு வெளில போனாரு, இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸே இல்ல. இந்த மாதிரி செலக்ட் ஆகாத பிளேயர்ஸ் நம்ம வன்மத்தை கக்கி நிறைய வாட்டி பாத்துருக்கோம். இவர் அந்த மாதிரி இல்ல. இப்பயும் சுப்மன் கில் போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்றாரு. யாருக்கும் ஆக்சுவலி சுப்மன் கில் கிட்ட தான் ஒரு ஸ்பாட்டே மிஸ் பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா சுப்மன் கிட்ட கேஎல் ராகுல் கிட்ட தான் மிஸ் பண்ணாரு அவர் ஸ்பாட்டையே. திருப்பி வர முடியல. அவங்க வந்து ஒரு நல்ல ஓப்பனரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க, ஸ்கோரும் பண்ணாங்க, அவங்களை நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஆனா அவங்க பண்ற போஸ்டுக்கு கமெண்ட் பண்றாரு, லைக் பண்றாரு. வன்மத்தை கக்காம இருக்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி. அது ஷிகர் தவன் கிட்ட இருக்கு. அவரு நான் பார்த்து ஒரே ஒரு இடத்துல பண்ணது மார்க் பண்ணாரு வாட்சனை, இப்படி நொண்டி. அதுவும் தோனி சும்மா அப்படின்னு. So yeah, ஆனா bro, don't you feel this? I'm putting a question for you guys. To what media was when Dhoni was captain, to what media is now? அது கொஞ்சம் லீனியன்ட் ஆன மாதிரி தெரியல உங்களுக்கு. தோனி எல்லாம் எப்படி நொண்டி கேட்பாங்க, விராட் கோலி கூட ஓகே தான், பிஆர் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. சோ நீ ஷிகர் வந்து பெஸ்ட் இந்த டாபிக் இந்த பதிலுமா இல்ல. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், விக்கி சொன்ன பிஆர் பிளஸ் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணாம இருக்கிறப்ப அந்த கேள்வி நிறைய வரும். இப்ப டோனியே சொல்லிட்டு பாரு 2011 முடிஞ்சோடனே why please shot in place of யாருக்கு பதிலா எல்லாம் அவரே சொல்லிட்டாரு. சப்போஸ் விட்டுனாலும் நீங்க என்ன கேட்டிருப்பீங்க, வின் பண்ணதாலும் நீங்க எதுவும் கேட்காத மாதிரி தான் இந்த வாட்டியும். இன்னைக்கு கேட்ட எல்லா கேள்விக்கும் வின் ஆனா எதுவும் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்க முடியல. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் எனக்கு கண்ட பதில். அப்புறம் நான் தவான் சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2006 2007 எல்லாம் மனுஷன் வந்து இந்தியா ஏக்கு அந்த மாதிரி பேட்டிங்ல 5 மேட்ச் சீரீஸ் ஆல்மோஸ்ட் கன்சிடரி 4 செஞ்சுரி அடிச்சாரு. அப்புறம் நேஷனல் டிவில லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த மேட்ச் பார்த்துட்டு யாரும் ஓப்பனிங் அப்படி ஆடுறாங்க இந்த மாதிரி இருந்தது. ஆனா அங்க யாரு சேவாக் கம்பீர், சச்சின் சேவாக் ஆடினாங்க. உள்ளே வர முடியல. ஆல்மோஸ்ட் 30 அப்புறம் தான் ஏஜே அதிகம் 30+ கிட்ட தான் வந்தாங்க டீம் உள்ளே. ஆனா வந்தவனே ஃபாஸ்டஸ்ட் ஏதோ 1000, ஃபாஸ்டஸ்ட் 2000 நிறைய கோலி பண்ற ரெக்கார்ட் எல்லாமே பிரேக் பண்ணினு அந்த மாதிரி ஒரு செம்ம ஃபார்ம்ல இருந்த மனுஷன். அதான் மறுபடியும் அங்கேயும் பாலிடிக்ஸ் தான். இந்த பாலிடிக்ஸ்ல எப்படியாச்சும் அனுப்பணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நினைக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு இப்போ அவங்க வீக்னஸ் பார்ப்பாங்க. தவானா யானைக்கர் சரி ஆட மாட்டான், ஆஸ்திரேலியா கிட்ட ஆட மாட்டானா, அப்ப எப்படியாச்சும் ஆஸ்திரேலியா சீரியஸ் ஒண்ணு போடு, இல்ல வெஸ்ட் இண்டீஸ் எந்த டீம் கிட்ட அவன் சொல்லப்படுறானோ அந்த டீம் கிட்ட போடு. அப்படி போட்டு அவங்க கிட்ட எப்படியாச்சும் மொக்க வாங்கி வெளியே அமைச்சிடணும். இல்லையா அவனே அடி வாங்குறானா, அவனே இன்ஜுரி ஆகலாம். இப்ப ஆடிப்பாண்டிய அந்த கதை தான். இன்ஜுரி ஆகணும்னா அப்படி தூக்கி வெளியே போட்டுலாம் அப்படி பிளான் பண்ணுவாங்க. அப்படி மாட்டினதுலதான் தவான். நான் அதே தான் விக்கி கிட்ட சொல்லியிருக்கேன். பும்ராவும் சரி ஷமியும் சரி அந்த மாதிரி இன்ஜுரி ஆகி போறாங்கன்னா இதுக்கப்புறம் வரவே முடியாதுன்னு சொன்னேன். அதை இல்ல நாங்க வருவோம். அதுல வேற ஷமிலா போடிக்கிட்டே சண்டை போட்டாரு. தவான் நம்ம போடிக்கிட்ட சண்டை போட்டுருந்தாங்க மேபி சான்ஸ் கிடைச்சிருக்கோம். அவர் எல்லாம் எதுவுமே பண்ணாம அவர் ரொம்ப ஜென்யூனா இருக்காரு. பட் சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஷமியெல்லாம் வந்து இன்ஜுரி எல்லாம் முடிச்சுட்டு வந்தா ஷுட் வாக் இன் டு இந்தியன் ஸ்குவாட் தான் சொல்றேன். சிராஜ் எல்லாம் அப்படியே போயிட்டு நான் சிராஜ் செலக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அவரு பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ்க்கு நாங்க ஏம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர்ல நடக்குது பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ். அதுல நான் முன்னாடி ஒரு இல்ல 2019 வேர்ல்டு கப்க்கு முன்னாடி ஒரு இன்ஜுரி ஆனாரு. அதுக்கப்புறம் வரவே மாட்டாரு அப்படின்றப்போ இவரே மீடியாக்கு லைவா கமெண்ட் இது கொடுத்தாரு, பிரஸ் மீட் கொடுத்தாரு. நான் இன்ஜுரி எல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், செலக்ட் பண்ணுங்கன்னு. செலக்ட் பண்ணவனே போட்டு வச்சு செஞ்சாரு. எல்லாம் பயங்கரமான போலிங் போட்டாரு. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்தாரு. ஆல்மோஸ்ட் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஹெட்டுக்கு மட்டும் ஒரு எட்ஜ் வந்து எல்பிடபிள்யூ ஏதாவது ஆயிருந்தாருன்னா வின்னு நாம அந்த மாதிரி கிஷோர் சொன்ன மாதிரிதான் ஒண்ணு. இன்னொன்னு வந்து செட்டிங் பண்ணுவாங்க கண்டிப்பா. எனக்கு தூபேக்கே செட்டிங்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஓடிஐ ஸ்குவாட்ல எடுத்துருக்கிறது. ஓடிஐல ஆட வச்சு ஒன்னும் இல்லாம பண்ணிட்டு அவரதான் ஃபெயிலியர் சொல்ல அப்படியே அமைச்சிட போறாங்களோன்னு தோணிட்டு இருக்கு எனக்கு. தூபேவை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடிச்சாலும் வச்சுப்பாங்களா, அடிக்கலாம் வச்சுக்க மாட்டாங்க.
இப்போ பேச்சுக்கு ருத்ராஜ் அப்புறம் உள்ளே எடுக்க கூடாதுன்னா ஒரே வார்த்தை டைரக்டா ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு பராக் கிட்ட பேசுவாங்க. உனக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், நீ முடிஞ்ச வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டனா ருத்ராஜ் IPL ஆரஞ்சு கேப் கூட வாங்கட்டும், உள்ள எடுக்க மாட்டோம், உள்ளதான் வச்சுட்டு இருப்போம். ஆரஞ்சு கேப் மேட்ச் இல்ல இந்தியா. ருத்துராஜ் வந்து ஓபனரா தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்க மாதிரி 4 டவுன் வரைக்கும் இறக்கி பாக்குறாங்க. ஆனாலும் இல்ல, ஓபனிங் ஸ்பாட் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டா இருக்கு. சோ யூ see the opener, they are the best openers அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க. அதான் பேய்க்காத. நாங்க கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறோம். யா thank you. கொஞ்சம் ஒரு சில பிளேயர்ஸ் பாக்குறப்போ இவங்களுக்கு தேவையில்லாம இங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்களேன்னு பாக்குறப்போ கொஞ்சம் காலியாக போறாங்கன்ற மாதிரியும் தோணுது. அவங்கள வந்து நாளைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்புற மாதிரி. ரிங்கு சிங் கொடுக்கல, ஏன்னா வந்து முதல்ல சிவம் துபே வந்து வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்தாரா, சோ நாங்கள ஓடிக்கும் சான்ஸ் கொடுக்குறோம். நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் வந்து ரிங்கு கொடுக்கல, கொடுப்பாங்க. சிவம் துபே வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு, சோ ரிங்கு கொடுக்குறோம் அப்படி எடுத்துட்டு வருவாங்கன்னு தோணுது எனக்கு. இல்ல அந்த மாதிரி நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. பட் சப்போஸ் பெர்ஃபார்ம் பண்றானா அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ளே வர முடியாது. ஒரு இதே ரிங்குக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, கொடுக்கலையே, டூபே கொடுத்துட்டாங்க. டூபே நல்ல நேரம் ஆட்டாதான் பண்ணுவாங்க, டிராப்பே பண்ண முடியாது. ஒரு லாங் ரன் மாதிரி சாம்பியன் ட்ரோஃபிக்கும் வச்சுன்னு தான் போனோம். இது முடிஞ்சோடனே அப்படியே டெஸ்ட் சீரிஸ், அது முடிஞ்சோடனே அப்படியே IPLக்கு போயிடுவாங்க, இல்ல ஏதாச்சும் மொக்க சீசன் தான் ஆடுவாங்க. அதனால வந்து டக்குன்னு போயிடும், டக்குன்னு வந்துடும். அதனால பாக்கலாம் அவங்க தலையில என்ன எழுதிருக்கும் அதுதான். உங்களுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணுமா இல்ல முடிச்சலாம்? அப்புறம் இந்த 3 ஃபார்மேட் அது சான்ஸே இல்லை. நம்ம பேசணும், அதுவும் 3 டீம் ரெடி பண்ணுவாங்கன்னா இல்ல வாய்ப்பே இல்ல. சில பிளேயர்ஸ் மட்டும் காம்பினேஷன் மட்டும் ஒர்க் பண்ணுவோம் நாங்க, அதுவும் ஒரு இதுவாவே தெரியல. ரீசனபிள் ஆன்சர் மாதிரி இல்ல. சீரியஸாவே எல்லா டீமா தான் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியா 3 டீம் வச்சுருக்காங்க, 3 கேப்டன் வச்சுருக்காங்க. இங்கிலாந்து அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸும் பண்றாங்க. வெஸ்ட்டுக்கு பிராட்வே ஓபனர் பிராட்வே ஒருத்தன் கேப்டனா இருக்கான். திருப்பி 3 ஃபார்மேட் ஆட வச்சு 3 ஃபார்மேட் கேப்டன் ஆக்குவாங்க போல இருக்கு. அதுவும் இவரு விராட் கோலி அண்ட் ரோஹித் வந்து 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட போயிடுவாங்கன்றதா ஒரு அது வந்து ஆக்சுவலி வந்து क्वेश्चन த்ரோ பண்ணாங்க 2027 வரைக்கும். என்ன நினைக்கிறீங்க அவரோட ஃபியூச்சர் பத்தின்னு? they are playing good, let's see till 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, பட் I can see they are fit. if they are fit enough they can continue till 2025. அது ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபில அடி வாங்கினாங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்றது தவிர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் விராட் கோலி will be fine enough to play ன்ற மாதிரி தோணுது அவர் ஃபிட்னஸ் படி. ரோஹித் சர்மா எனக்கு தெரியல. அதுதான் இப்ப நீ அதான் நான் பாலிடிக்ஸ் சொன்னேன், நீ சொன்ன நம்ம வந்து அவங்க ஆள் வேணும்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா போர்டு ரோஹித் சர்மா வேணும்னு தான் சொல்லுவாங்க. இது வேணும்ல, மீடியா ரைட் வேணும்ல, மீடியா PR வேணும்ல, அது யார் மூலியமா வரும்? அதுக்காக கண்டிப்பா 27 வரைக்கும் போக வச்சிருவாங்க. அதுக்குள்ள க்ரூம் பண்ணும். ஸ்ரேயஸ் ஐயர், சுபம் கில்ல, அதுக்கப்புறம் வேற ரிஷப் பண்ட், KL ராவல இவங்களெல்லாம் க்ரூம் பண்ணாங்கன்னா, அப்புறம் ஜெய்ஷ்வால் அப்படி பண்ணாங்கன்னா 27க்கு அப்புறமா டீம் கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படியே இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் கன்சிடர் பண்ணும். அதோட வேற வெறும் IPL மட்டும் வச்சு போகவே கூடாது. அதை தாண்டி விஜய் ஹசாரே இருக்கு, அதை தாண்டி சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி இருக்கு, துலீப் ட்ரோஃபி இருக்கு, ரஞ்சி ட்ரோஃபி இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மேட்ச் போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து உமன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க நேபாள் கிட்ட. அந்த மேட்ச் போயிட்டு இருக்கப்போ டக்குன்னு ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு நான் இன்ஃபோல போய் பாக்குறேன், கோச் அமுல் மசூம்தார்னு இருக்கு. சத்தியமா எவ்வளவு பேருக்கு அவரை பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்குமா தெரியல. அவர்லாம் பாவம் சச்சின், வினோத் காம்பளி, ஸ்ரீநாத் அந்த யாரால வந்து மாட்டிக்கிட்டாரு. சச்சின் கூட இல்லைங்க, அவர் தாங்க ரஞ்சிலேயே ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், அரௌண்ட் 11,000. அது அதுக்கப்புறம் வாஷிங் ஜாஃபர் பிரேக் பண்ணாரு. அப்படிப்பட்ட பிளேயரு இந்தியாவுக்கு லாஸ்ட் வீக் டெபியூட் ஆகாம போயிட்டாங்க. அந்த மாதிரி ரஞ்சில நிறைய நல்லா ஆடுறவங்களா இருக்காங்க. பிளஸ் லீக் மேட்சஸ்ல நல்லா ஆடுறவங்க இருக்காங்க, அவங்களையும் கன்சிடர் பண்ணணும். அது மூலியமா தான் டீம் செலக்ட் பண்ணணும். பிளஸ் IPL பார்க்கணும். இப்ப IPL தான் மெயின். ஆனா IPL T20க்கு மட்டும்தான். அந்த T20 வச்சு நம்ம ஓடியும் இப்ப T20ல ஆன ரியான் பராக் ஓடியில இருக்காரு. ரியான் பராக் இல்லையா? ஓடியில இருக்காரு, ரெண்டுத்துலயும் இருக்காரு. இல்ல அது ஒரு கரெக்டான ரீசனபிள் இல்லவே இல்லை. T20 நான் வேணாம் தான் சொல்லுவேன். சரி ஓகே, ரன் ஸ்கோர் நம்ம வச்சிட்டாங்க, சேர்த்துக்கினாங்க, ஓகே. ஓடிக்கு அவர் தேவையில்லை. யார் ஓடியை காடுவாங்க? விஜய் ஹசாரே போய் பாருங்க, எவ்வளவு பேர் ஆடி வச்சிருக்காங்க, அவங்கள யூஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு ரிஷப் ரியான் பராக் ஆனா அவர் டைரக்டா ஓடிஎஸ் ஸ்குவாட்ல டிராவல் பண்றாரு. ஆனா ருத்துராஜ்க்கு இல்லங்கிறது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்க மாதிரி இருக்கு. ருத்ராஜ் வந்து அதோட வர ரியான் பராக் 21 நினைக்கிறேன்னா, ருத்ராஜ் 27. ஆல்மோஸ்ட் 18 and 27 வரைக்கும் மகாராஷ்டிராக்கு ஆடிட்டு தான் இருக்காரு. மும்பையா இல்ல மகாராஷ்டிரா 2 டீமுக்கு எல்லா ஃபார்மட்லயும் ஆன இருக்காரு. அப்ப அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் இந்த பையனுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த ஒரு சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டான், போன சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்னா அப்ப அவர்லாம் என்ன கணக்கு? அப்படிதான் பாக்கணும். ஒருத்தன்
ஒருத்தர் நேஷனல் ஒருத்தர் வந்து டொமஸ்டிக் ஆட்டோட தான் உங்க டீம்ல எடுப்போம்னு சொல்றாங்க. டொமஸ்டிக்கும் ஆடல, கான்ட்ராக்டும் கேன்சல் பண்ற, ஆனா உங்க பவரை வச்சு அவனை தூக்கி உள்ள போட்டுக்கிட்ட. ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிதான் பண்ணிருக்காங்க. இஷான் கிஷன் நிறைய கேக்குறாங்க. இஷான் கிஷனோட கெரியரே முடிஞ்சிச்சா? இத்தனை கீப்பர்ஸ் வந்து லைன்ல நின்று இருக்காங்க. ராகுல், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் இவ்வளவு பேர் இருக்கான்றப்போ ஒரு 4வது கீப்பரா பார்க்க கூட வாய்ப்பு இல்லாம இஷான் கிஷனோட கெரியரே காலியான்னு கேக்குறாங்க. இஷான் கிஷன் 2 பேரும் தானே சொன்னாங்க போயிட்டு நேஷனல் இது கேம் ஆட்டு அப்புறமா தான் உள்ள போடுவோன்னு. ஆனா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ரேயஸ் டைரக்டா உள்ள வந்துட்டார்ல, அப்போ அது சப்போர்ட் தானே, ஃபேவர் தானே பண்ணிருக்காங்க. அப்ப இவருக்கு நடக்கல. இந்த மாதிரிதான் பண்றாங்க. இதனாலதான் எனக்கு இல்ல ஒரே வாட்டி நான் முடிச்சா பாலிடிக்ஸ் சொல்லி முடிச்சேன். இது எப்போட்ல நான் கவனிச்சதுல வந்து 99 ஆரம்பிச்சிரு கங்குலி. அப்படியே 99 கங்குலி சொல்றாங்க எல்லாரும், கங்குலி வந்து சம்ம டீம் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா 99 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்றப்போ யுவராஜ் அண்டர்ல விளையாடாரு, ரெட்டெண்டர் சோடி, அப்புறம் இன்னும் 2 பேர் ஞாபகம் வரல. அவங்கதான் நல்லா பெர்ஃபார்மே பண்ணாங்க. இந்த பையன் மேன் ஆஃப் தி சீரிஸ் ஏன்னா விக்கெட் எடுத்தான். இவங்க கூட சப்போர்ட் பண்ண ஒரு 2-3 பேர் அவங்களாம் உள்ளே வராம போயிட்டாங்க. சும்மா சான்ஸ் கொடுத்து பண்ணி டூபேக் சொன்ன பத்தியா அந்த மாதிரி நடந்துச்சு. சும்மா சான்ஸ் கொடுத்து அப்படியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பட் அவங்க நினைச்சிட்டு இப்பயும் நினைச்சுட்டு இருப்பாங்க, டே என் கேப்டன்ஷிப் தானே நீ கப் அடிச்ச, என் மூலியமா தான் நீ வெளியவே தெரிஞ்ச அப்படின்னு. அப்ப அவர் லைட்டா ஆரம்பிச்சாரு, அதை அப்படியே டெவலப் பண்ணி டிராவிட் சரி, அப்புறம் கும்ளே சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தோனி அப்படியே ஃபாலோ பண்ணியே வந்துட்டாங்க. இப்ப அது ரொம்ப வெறிஞ்சிருச்சு. நம்ம ஊரு தவிர மற்ற எந்த ஊர்லயும் இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஆஸ்திரேலியா எடுத்து பாரு, அந்த 6 டீம் தான் இருக்கு, அதிகமா கூட இல்ல. 6 டீம்ல யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தூக்கி உள்ள போடுறாங்க. அதுல ஆண்ட பிறகுதான் மேக்ஸ்வே வந்தாரு. ஐபிஎல் வந்து ஆண்ட பிறகு மேக்ஸ்வே வந்தாரு. டேவிட் வார்னர் அந்த மாதிரிதான் டீம் உள்ள வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. அந்த ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்கலான்னு. அந்த மாதிரி ஏன் எங்க பண்ண மாட்டாங்கன்னா தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி அதை விட மேபி நம்மளுக்கு தெரியலான்னு தெரியல, பட் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இந்த மாதிரி இத்தனை செலக்டர்ஸ் இருக்காங்க, இவங்க தான் செலக்ஷன் பண்ணணும் அப்பெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இந்தியா மாதிரி நம்ம வேற எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லை. கரெக்டா? தெரியல, எனக்கும் தெரியல. அதுதான், அது தெரிஞ்சுன்னா ஓகே, மேபி பார்த்துட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணானா ஓகே. இங்கதான் வந்து இவ்வளவு நடக்கிற மாதிரி இருக்கு, வேற எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல சீரியஸாவே அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கான். சூரியகுமார் யாதவ் தான் இன்னமும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ரேங்க்ல மட்டும் தான் இருக்கான். ஆனா பெர்ஃபார்மே பண்ணலையே. ஒரு பிக் மேட்ச் எங்க ஆடினாரு? ஃபைனல்ஸ் ஆடல, செமி ஆடல. இந்த வேர்ல்ட் கப்ல ஓரளவுக்கு பண்ணிருக்காருல பிக் மேட்சஸ் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பிக் மேட்சஸ் ஆடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்டார்ட் ஆகுறப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டீங்கன்னா எப்படி அவரால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும்? பண்றது கஷ்டமா தான் இருக்கும். பொறுப்பு கொடுத்தா ஸ்லோ ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க? ஆமா, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தேவையான இடத்துல அடிக்கிற மாதிரி மாறினா அது பாசிட்டிவ் வகையிலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இனிமேதான் தெரியுங்கிற பாக்கலாம். ஆனா இவர் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் எப்பயும் சொல்றேன், அவரை நான் ரெஸ்பான்சிபிள் சொல்ல மாட்டேன். அதுக்கான எங்கேயுமே அந்த வேலையை எங்கேயுமே பார்க்கல. ஆடின மேட்சும் வந்து இன்னும் ஓவர் இருக்கப்போ அவுட் ஆயிட்டு போறது. இவரும் சரி, ரிஷப் பண்ணும் சரி, அந்த ரிஷப் பண்ணாச்சும் ஓவர் அது மாதிரி இவரும் சொல்லிடலாம், நான் வருவாங்க வண்டாமலை. அந்த ஸ்ரீகாந்த் சொல்லுவாரு 83 படத்துல, அந்த மாதிரி வண்டாலே போனா பாக்கியம், அந்த மாதிரி ஏதாச்சும் வண்டாமலை போனா எதுன்னு சொல்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தா கூட ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டா இதுக்கப்புறம் இவர் தான் எல்லாமே செக் பண்ணணும். இவர் தான் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து போலிங் ஃபார்மட்ல இருந்து எல்லாமே ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். அது ஒரு ஏஜ் ஆன பர்சன் கிட்ட கொடுத்துன்னு இருக்கீங்க. ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணல. இப்போ புது கோச், அப்போ ஒரு யங் பிளேயரை கேப்டன் ஆக்குனா அவங்க டீம் ரெடி பண்ணுவாங்கல்ல. ஆக்சுவலி அவங்க டார்கெட் பண்றது 2026 வேர்ல்ட் கப் தான். அதுவும் T20 மட்டும் தான் அவர் கேப்டன், ODIல அவர் கேப்டனா யூஸ் பண்ண போறது இல்ல. சோ ஆப்வியஸ்லி 2026 வரைக்கும்னா கண்டிப்பா ஆட போறாரு. இப்போ 32 வயசுன்னு நினைக்கிறேன். சோ 2026 34 33 கிட்ட இல்ல அப்போட 35 ஆடிடுவாரு. அதுக்கப்புறமா மேபி சேஞ்ச் ரிஷப் இவரை ஆக்கி விட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு. சுப்மன் கில்ல குரும்பன் இல்ல ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல சுப்மன் கில். சப்போஸ் T20க்கு வந்தாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பார்க்கலாம். இப்ப கோச்சும் சொல்லிட்டாங்கல்ல, டெஸ்ட் ரேன் டெஸ்காட்டும் அப்புறம் வேற யாரோ நான் முதல்ல சொன்னேன், ரேன் டெஸ்காட்டை கூட்டு வருவாரு. அவர் ரேன் டெஸ்காட்டை வந்து ரொம்ப ரேட் பண்றாரு. அது நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து இவர் பீடோலாம் கூட சொன்னாரு, ஏங்க சப்போர்ட் ஸ்டாஃப் வெளிநாடு, ஏங்க வெளிநாட்டுல போறீங்க, இந்தியன்ஸ் வேற எங்கன்னா கூப்பிடுறாங்களா? எந்த டீம்ல ஹெட் கோச் வெளியாள் இருக்கானா? இப்ப பவுலிங் கோச் இந்தியன் பவுலர் வச்சிருக்கானா? நீங்க ஏங்க வெளியாள் போறீங்க? இப்போ சப்போர்ட் ஸ்டாஃப் நல்லா தானே இருக்கான். பிளேயர் கிட்ட ஹிந்தியில பேசணும், கரெக்டா அவங்க என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஏது, அவங்க என்ன மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காங்க, எல்லாம் அவங்களோட மதர் டங்ல பேசணுங்க. யாருங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவான்? ஒரு 2-3 பேர் நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க.
நீங்க வந்து ஒரு ரிங்கு சிங் மாதிரி ஆளு அவங்களெல்லாம் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. பேச தெரியாது இங்கிலீஷ். இல்ல நானே அதான் சொல்ல வரேன். அதுவும் அதேதான். என்னன்னா சரி ஓகே நான் கேட்ட டீம் கொடுக்க மாட்டியா, நான் கேட்க புது ஸ்கீம் அதுக்கும் சொன்னாரு. ஆக்சுவலி ஒரே ஒர்க் லோட் ஃபுல்லா ஒருத்தர் மேல இது இல்லாம இன்னும் கொஞ்சம் அவங்க நல்ல இதா வரதுக்காக நான் அசிஸ்டன்ட் கோச் வச்சிருக்கேன். கம்பீரே சொல்றாப்ல. அசிஸ்டன்ட் கோச் நம்பர் 1 அபிஷேக் நாயரும், அசிஸ்டன்ட் கோச் நம்பர் 2 ரேன் டெண்டஸ்காட்டும். நான் முதல்ல சொன்னேன் ரேன் டெண்டஸ்காட்டும் கண்டிப்பா எடுத்துட்டு வருவாரு, அவருக்கு பிடிக்கும், அவர் அதிகமா ரேட் பண்றது, கண்டிப்பா கூப்பிட்டு வருவாருன்னு சொன்னா கூப்பிட்டு வந்துட்டாரு. எவ்வளவு பேர் இருக்காங்க, இல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம ஊர் சைட்லயே சொன்னாங்க. இப்போ இந்த டெஸ்டுக்கு சாம்பியன்ஷிப்க்கு கூட்டு போயிட்டான். இவரு ஹெட் கோச் தான் வந்து ரிட்டையர் ஆகுறாரு, வேணான்ட்டு போறாரு. இது சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இல்லவே இல்லையே, நீங்க மாத்தணும் அவசியமே இல்லையேன்னு கேக்குறாங்க. அவங்க சொன்னாங்க நான் போறேன்னு, அவங்க சொன்னாங்க நாங்க போறோம்னு. நீங்க ஹெட் கோச் மாத்துறதால அவங்களுக்கு தேவையான ஆளுங்க எல்லாம் திருப்பி சப்போர்ட் ஸ்டாஃபா கூட்டு வராங்கன்னா அது என்னங்க அநியாயம்? இவங்க என்னங்க நல்லதுங்க பண்ணிருக்காங்க. டெஸ்ட்டுக்கு சாம்பியன்ஷிப்புக்கு ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காங்க, வேர்ல்ட் கப்புக்கு ஃபைனல்ஸ் கூட்டு போயிருக்காங்க, T20 வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் ஸ்டாஃப் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் வருவாங்களோ அதுதான் டீமோட மொரலே லிஃப்ட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் விக்ரம் ராட்டு வின் பண்ணி கொடுத்துருக்கான் டிராவல் கூட சேர்ந்து. அப்படியே பார்த்தாலே தூக்கி வெளியே போட்டா அவன் என்ன பண்ணுவான்? இது முதல்ல எப்படிதான் நடந்தது இருக்கு. அவங்க வந்துடுறது, அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை கூப்பிட்டுக்கிறது, இதெல்லாம் எப்ப மாறி அதான் கம்பீர் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். நான் கேட்கற டீம் கொடுக்க மாட்டியா, நான் கேட்கற கோச்சை கொடுத்துரு அப்படின்னு இருப்பாரு. அவ்வளவுதான், வேலை பேசியிருப்பாங்க. அது ஆக்சுவலி அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? I have asked for my support staff. They are more than enough to give that, but there is a selection committee in which there are so many members, so everyone will have a word in selecting the team அப்படின்னு அவனே சொல்றாரு. இல்ல அதான் சொல்றேனே. ஓகே, இவரு பிரபு சொன்னார்னு நினைக்கிறேன், அந்த 2007 டவுன்ஃபால் மாதிரி பாத்தா பாக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியாச்சும் ஏதாச்சும் பாத்துடணும். அப்படி பார்த்தாதான் இவங்க எல்லாம் மாறி இல்ல வேணாவே வேணாம் நம்ம ஆளுங்களே போதும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் யோசிப்பாங்க. நீ சொன்னியா? ஓகே, கம்பீர் வந்து அவருக்கு ஏத்த மாதிரி டீம் செலக்ட் பண்ண விடுவாங்க, இல்லன்னா விட மாட்டாங்கன்னு சொன்னேன். இல்ல சொல்லப்போனா நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், கோச்சே தேவையில்லை, அந்த அளவு நல்ல டீம் தான். ஒரு சாதாரண கோச்சை கொடுத்து ஆட வச்சவங்க ஆடுவாங்க. ஆனா இவங்களே பார்த்து அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு செட் பண்ணீங்கன்னு கையை வந்து இவங்க செலக்ட் பண்ணது அநியாயம் தான் தோணுது எனக்கு. சம்மந்தமே நம்ம வந்து கையை வந்து கேப்டன் அப்படிங்கிறது அதை கேட்டா நாங்க ஆல்ரெடி வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அப்ப நீ யாருக்கிட்ட கேட்டிருப்ப? ரோஹித் சர்மா கிட்ட கேட்டிருப்ப. ஆமா, அதான் சொன்னேன். எனக்கு அப்படிதான் கொஞ்சம் IPL நடந்திருக்கு, இங்க பழி வாங்கணும், பழி வாங்கிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பையன் அப்படிதான் யோசிச்சு இருப்பான். ஆனா ஓப்பனா சொல்றேன், நானே கூட பேசியிருக்கேன் முன்ன, இல்ல அந்த அளவுக்கு ஒர்த்தான பிளேயர் எல்லாம் இல்லைன்னு. பட் செம்ம குரூம், ஆஃப் சைடு ஆட கத்துக்கிட்டு, பால் போட கத்துக்கிட்டு, ஃபீல்டிங் பண்ண கத்துக்கிட்டு, அதெல்லாம் வேற லெவல் சான்ஸ். நம்ம ஏஜ் தான் வந்து அப்படியே சுத்திட்டு இருப்பாரு காட்ட மாதிரி. இப்போ அப்படிலாம் நம்ம ஏஜ்லாம் பையன் வாடா போனவரு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோ. ஆனா மரியாதை கொடுக்கணும். அதனால வந்து அதெல்லாம் ரிகவர் ஆகணும் மனுஷன். கண்டிப்பா திரும்பி பேக் ஆகணும்னா ஸ்குவாட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கலாம். கன்சிக்யூட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணி என்ன செலக்ட் பண்ணல, எனக்கு கோச் ஆகல கூட பரவாயில்ல, ஐ மீன் கேப்டன் ஆகல கூட பரவாயில்ல, நான் வின் பண்ணி கொடுக்குறேன். சூரியகுமார் யாதவ் நான் வின் பண்ணி கொடுக்குது. நான் எப்படி சூரியகுமார் யாதவ் நின்னா ஜெயிச்சுலாம் கொடுக்க மாட்டார், அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. இப்ப பண்ண மாதிரிதான், வேர்ல்டு கப் பண்ண மாதிரிதான், அவுட் ஆயிட்டு போயிடுவாரு. நின்னாடி வின் பண்ணி கொடுக்க போறது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்ல பாண்டியா தான். அப்படிதான் நடக்க போகுது. அப்படி வரும், அப்ப தெரியும். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து இப்ப வரைக்கும் அவர் தான் கிளட்ச் மேட்ச் பிளேயர். என்ன கிளட்ச் மேட்ச் இருந்தாலும் அவர் தான் ஆடுவார், வேற யாரும் ஆட மாட்டாங்க. சோ நிறைய வாய்ப்பு இருக்கு. மேபி திருப்பி போய் ஒரு 2 IPL டைட்டில் கண்டினியூஸா அடிச்சாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்தியா டீம். அண்ட் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மும்பை? நான் அதான் யோசிக்கணும்னு நினைச்சேன். மும்பை வந்து ஹர்திக் பாண்டியா தான் இந்தியன் கேப்டன் நினைச்சு கேப்டன்சி தூக்கி குத்தாங்க. அது வேற இப்ப மாறி போச்சு. இப்ப ஹர்திக் பாண்டியா மாத்திடுவாங்க, இல்ல ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய பிளேயர் நாங்க க்ரூம் பண்ணி அவர் பெரிய ஆள் ஆகும்னு நினைப்பாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே. அவங்க யார் நல்லா விளையாடுனாங்களோ அவங்கள தானே தூக்கி போட்டு அப்படிதான் ஒரு பிளேயர் மெயினா வச்சுட்டு அப்படிதான் போனாங்க. சச்சின் பெரிய ஆளா இருப்போ சச்சினை கேப்டன் ஆக்குனாங்க, பொலக் பெரிய ஆளா இருப்போ பொலக்க கேப்டனா வச்சாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை தானே அவங்க வச்சு கேப்டன் ஆடிருக்காங்க. ரோஹித் இவங்க க்ரூம் பண்ணாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. யங் டேலண்ட்ஸ் நல்லா ஃபைன் பண்ணுவாங்க, அதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஆனா இப்போ ரோஹித் தூக்குனாங்க. ஆமா, இப்ப ரோஹித் வந்து 2000 எப்ப தோனி செட் பண்ண ஆரம்பிச்சாரோ ஓப்பனிங்லாம் அப்படி நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அது இல்லாம அங்க சச்சின் போனோம்னு அதுக்கப்புறம் பெரிய ஆளுன்னு பார்த்தா ரோஹித் மட்டும் தான் இருந்தாரு, அதெல்லாம் கொடுத்தாங்க. அதனால வந்து அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, பெரிய ஆளை தான் ஃபைன் பண்ண வருவாங்க. இப்ப 99% எனக்கு தெரிஞ்சு மாட்டிடுவாங்க.
அப்படியே அந்த அளவுக்கு விசுவாசம் யோகிய டீம்லாம் இல்லை மும்பை இந்தியன்ஸ். அதனால கன்ஃபார்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ இதுல வந்து இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு எனக்கு ஸ்ட்ரைட்டான பாயிண்ட பேசியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல வந்து சாய் சுதர்ஷன் ஒருத்தர் பயங்கரமா ரேட் பண்ணி பேசுறாங்க. அவரு செம்ம பிளேயரு, வேற லெவல் ஆடுறாரு, ஐபிஎல்லையும் பார்த்தா சீசனு 400 ரன் அடிக்கிறது, செம்ம பிளேயர் அப்படின்றாங்க. இப்ப அந்த டிஎன்பிஎல்காக தான் வரேன். இப்போ ஐபிஎல் ஆட வந்துட்டா போல ஐபிஎல்ல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், அப்புறம் இந்தியாலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற போலர்ஸ் அவங்களதான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ற போலர்ஸ் கிட்ட ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிருக்கா போல ஓகே. ஆனா டிஎன்பிஎல் அவருக்கு இது ஒரு பிராக்டிஸ் மாதிரி. இந்த பிராக்டிஸ்ல தான் வந்து அவர் யாருன்னு காட்டணும். 180 ஸ்ட்ரைக் ரேட்ல 200 ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இந்தியாவுக்கு வர முடியும். 21 ஏஜ் தான் இந்த சீசன் ஆன் இருக்காரு. போன மேட்ச் 34 பாலுக்கு 26, இன்னைக்கு 26 22 பாலுக்கு. இந்த சீசன் ஒண்ணுமே ஆடாம இருக்காரு. ஆனா இவரை பார்த்து டேரக்டா குஜராத்ல ஆட வச்சிருவாங்க. அப்படின்னா இந்த வாட்டி என்ன பண்ண போறாரு, அதே பழைய ஃபார்மேட் தான் ஆட போறாரு. அதெல்லாம் கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அவருக்குன்னு அவரை வச்சு எக்ஸாம்பிளா பேசுறேன். இதெல்லாம் கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். இந்த யங் டேலண்ட கூட்டினு வரோம் சொல்லிட்டு அவங்க அதுல ஒரு இவரு மாட்டினார், சமீர் ரிஸ்வி மாட்டிக்கிட்டாரு. ஆனா பட் அவருக்கு அதிகமா சான்சஸ் கிடைக்கல. அந்த மாதிரிதான் இவருக்கும் அப்படி பண்ணிட்டாங்க. வந்தவன் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்து 40 பாலுக்கு 40 32 பாலுக்கு ஒரு கிளின்ச் நாக்கு அந்த மாதிரி நாக்குல ஆட வச்சுட்டா அவர் இப்ப இங்க போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, ஒர்க் அவுட்டே பண்ணல. இப்ப மறுபடியும் குஜராத் அதே நிலைமையில தான் வந்து நிக்க போறாங்க. அந்த மாதிரி நிறைய நந்தனே இருக்கு. பண்றாங்களா என்ன பண்றாங்கலாம் பாக்கணும். வேற ஏதாவது இருக்கா இல்ல முடிச்சலாம்? வேற எந்த பெரிய கொஸ்டின் எல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா இவங்க பத்தி பேசணும், டீம் செலக்டர்ஸ் பத்தி ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா ஆடியன்ஸ் பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். வித் தட் நோட் we can finish this video நினைக்கிறேன். வேற ஏதாவது நாங்க மிஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. அண்ட் வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ வேற உங்களுக்கு வீடியோ போய் சேர மாட்டேங்குது. ஸோ லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நாளைக்கு உங்ககிட்ட ஒரு கிரிக்கெட்டிங் வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய். லெட்ஸ் see tomorrow. Bye.